வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து நியூஸாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து உதவியாளருக்கான பணியிடங்களெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூ மட்டும்தான் வந்திருக்கு. சேலரி 22,000 அதிகபட்சம் 50,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்ஸ் எதுவும் கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். தென் இதுக்கு பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டேட் 30/5/2025 வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கே கொடுத்துருக்காங்க, என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து அப்ளை பண்ணுறது நீங்கள் கூகுள் ஃபார்ம்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து நம்ம வந்து உள்ளே போயிருக்கோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் 30/5/2025 தான் வந்து லாஸ்ட் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் எதாவது டவுட் இருந்ததுனாலும் 0463329848 அப்படிங்கிற இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து உங்களோட ஃபுல் நேம், டேட் ஆஃப் பர்த், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஏஜ், ஜெண்டர் என்ன, அதே மாதிரி மொபைல் நம்பர் என்ன, இமெயில் ஐடி, ரெசிடென்ஷியல் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறது, டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே கேட்டிருக்காங்க. இது எல்லாம் உங்களோட மொபைல் மூலமாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 5 மினிட்ஸில் அப்லோட் யுவர் ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படிங்கிறதும் கேட்டிருக்காங்க. தென் அதேமாதிரி உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதர் ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷன் ஏதாவது இருக்கா, நேம் ஆஃப் த இன்ஸ்டியூஷன், அதேமாதிரி இயர் ஆஃப் பாசிங் என்ன, டிகிரி எப்போ எங்கே முடிச்சிங்க அப்படிங்கிற டீட்டெயில் கேட்டிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது யுவர் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, யூஜி டிகிரி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. தென் இதை லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணுறது சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து உங்களோட ஃபோன்லேயே நீங்கள் வந்து ஜஸ்ட் 5 மினிட்ஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஏதாவது தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கிளியர் ஃபார்ம் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் எல்லாமே வந்து கிளியர் ஆகிருக்கும். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த டிக்ளரேஷன் கொடுத்து நீங்கள் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய சப்மிட் வந்து கொடுத்துங்க. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தனித்தனியாக இது மாதிரி கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஏன்னா அஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஊராட்சிகளுக்கான மாவட்ட வள மைய அதாவது அலுவலர் அப்படிங்கிற கேட்டகிரி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50,000 வரைக்கும் வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. தென் சேலரி வந்து இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குறைந்தபட்சம் 5 ஆண்டு பயிற்சி ஒருங்கிணைப்பு அனுபவம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலேருந்து வந்து தான் பார்த்திங்கன்னா இதுக்கான போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி MSW அல்லது MBA நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அப்படின்னா போதுமானது. அடுத்தது கல்வி உதவியாளர், அதாவது பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் தான் இதில் கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட் அப்படின்னும் சொல்லிக்கலாம். தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 22,000 வரைக்கும் வந்து சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இளநிலை பட்டய படிப்பு, அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா போதுமானது அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வட்டார மைய அலுவலர், மைய பயிற்றுனர், இதுக்கு வந்து 10 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தால் போதுமானது. 15,000 வரைக்கும் வந்து சேலரி வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து டெம்பரரி போஸ்டிங். அதே மாதிரி பார்த்திங்கன்னா TRCP பணியிடத்திற்கு மட்டும் வந்து இதில் வந்து ஃபெலோஷிப் பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு MBA படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதில் பணியிடப்படுத்தப்படும் இடம் எங்கெங்கே அப்படிங்கிறதும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு நேரடி தேர்வு முறை எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு தகுதி மற்றும் முன் அனுபவத்தின் அடிப்படையில் வந்து விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதில் உங்களுக்கு TRCP ஃபேக்கல்ட்டி மாவட்ட ஊராட்சி அலுவலகம் தென்காசிலையும், அசிஸ்டன்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தென்காசியில் மாவட்ட ஊராட்சி அலுவலகத்துலேயும், PRTCP ட்ரைனர்ஸ் இதில் பார்த்திங்க அப்படின்னா 10 வட்டாரங்களில் பணிநிறுத்தப்படுவார்கள் அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இந்த கூகுள் ஃபார்ம்ஸில் நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட் 30/5/2025 சொல்லியிருக்காங்க. தென் அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி செயலர், மாவட்ட பயிற்சி அலுவலர், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தென்காசி, தொலைபேசி எண் 0463329848 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இது வந்து தென்காசி மாவட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா 2025-26 மறுசீரமைக்கப்பட்ட ராஷ்ட்ரிய கிராம் சுவராஜ் அபியான் அப்படிங்கிற அந்த திட்டத்தின் கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெம்பரரி போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஊராட்சிகளுக்கான மாவட்ட மைய அலுவலர், அதே மாதிரி கணினி ஆப்ரேட்டர், அதே மாதிரி பார்த்திங்கன்னா வட்டார வள மைய பயிற்றுனர் அப்படிங்கிற கேட்டகரி. ஸோ இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி என்ன அப்டேட் நியூஸ்க்கு தொடர்ந்து தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை விசிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.
நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது, அதாவது எந்த ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க, தமிழ்நாடு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய காலேஜ், கோச்சிங் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட், நீங்கள் வந்து 3rd இயர் படிக்கிற போதே வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அரசு தேர்வில் கன்யூஸாகவே வந்து இவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனாபுரம் கொங்கு வேளாளர் பாலிடெக்னிக் காலேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பெருந்துறையில் வந்து இருக்குது. ஸோ குன்னத்தூர் ரோடு, அதாவது ஈரோடு பார்த்தீங்க அப்படின்னா பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் வந்து இருக்குது. தென் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து 1ஆம் ஆண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2ஆம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐடிஐ அல்லது வந்து பார்த்திங்கன்னா பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இவங்க கொடுத்துருக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அடுத்து கம்ப்யூட்டர், கெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது மாதிரியான கேட்டகரியிலெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து படிக்கலாம். தென் இதில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து டாப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க காலேஜில், அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய நம்பர் 1 காலேஜாகவும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே. ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டு காலேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10th வந்து ரொம்ப மார்க்கு கம்மியாக எடுக்கிறவங்களையும் வந்து நல்ல கோச்சிங் கொடுத்துட்டு அதிகமான மதிப்பெண் வந்து வாங்க வச்சிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர்த்ததோட டீட்டெயில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ரிசல்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் 8903858585 8903858585 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.